இப்போ நீங்கள் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கண்டினியூஸாக ஏதாவது ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு எது ஹெல்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன ஆர்டிஸ்ட்டாக வேணா இருங்க, கிரியேட்டிவ் ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆகாமல் கண்டினியூஸாக கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மோஸ்ட்லி வந்துட்டு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து அப்படி இல்லைன்னா கஸ்டமர் கிட்ட இருந்து வர்ற ஃபீட்பேக்கு, அப்படி இல்லைன்னா அவனோட க்ரியேட்டிவிட்டி மூலமாக அவனோட ஆர்ட் மூலயமா வர்ற அந்த இன்கம், இந்த ரெண்டு விஷயத்த சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயம் வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்துட்டு வாழ வைக்கும். ஆனால் அவனோட க்ரியேட்டிவிட்டியை கண்டினியூஸாக க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு எது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, அவனுக்குள்ளே இருக்கிற அந்த இன்னசென்ஸ் தான். அவுட்டர் வேர்ல்டுலேருந்து ஒரு ப்ரெஷர் வந்து ஏதாவது இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது துரோகம் நடக்கலாம், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கலாம், உங்களோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஆர்ட் ஃபார்ம்லேயே உங்களுக்கு அகெயின்ஸ்டாக நிறைய பாலிடிக்ஸ் நடக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மனசு வந்து ஒரு மாதிரி மறத்து போயிடும், ஒரு மாதிரி வறண்ட அந்த பாறை மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஆர்டிஸ்டால் வந்துட்டு முன்ன இருந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ண முடியுமானா அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டாக லைஃப் லாங் ஏதாவது க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்களோட மனசு வந்து இறுகி போய் அந்த வறண்ட பாறை மாதிரி இல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு இன்னசென்ஸ் ஒன்று இருக்கும். அதை ரெகுலராக எப்போவுமே பாதுகாத்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி பாதுகாத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆர்டிஸ்ட் வந்து என்றைக்கும் சாகாமல் இருப்பான். கண்டினியூஸாக அவனோட ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ என்ன நடந்தாலும் சரி, நமக்குள்ளே இருக்கிற அந்த இன்னசென்ஸை மட்டும் என்றைக்குமே விட்டுறவே கூடாது. ஒரு ஆர்டிஸ்ட் வந்துட்டு க்ரியேட்டிவிட்டியோடையும் அதே நேரத்தில் அவனுக்குள்ளே இருக்கிற இன்னசென்ஸும் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆர்டிஸ்ட்டை அசைச்சிக்க யாராலையும் முடியாது. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு க்ரியேட்டிவ் மைண்டாக இருக்கும். ஸோ இது நான் ரீசெண்டாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். அதனால் வந்துட்டு என்ன நடந்தாலும் சரி, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இன்னசென்ஸை தொலைச்சிடாதீங்க. அதுதான் உங்களை ஹாப்பியாக வச்சுக்கும். அடுத்தடுத்து க்ரியேட்டிவான ப்ராசஸில் இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும்.